வணக்கம் செல்லக்குட்டீஸ். நான் உங்கள் சரிதாத்தா. வழக்கம் போல் ரொம்ப அழகான கதையோடு வந்திருக்கேன். இந்த கதையை போன்சாய் மரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்திலிருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த புத்தகத்தை சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நான் தான் எழுதினேன், சரிதா ஜோத்தை தான் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் சாதித்த ஜோதி அப்படிங்கிற கதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறப்போ ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு பொம்மை கிடக்குது. அது பார்த்தா பட்டாம்பூச்சி பொம்மை. அந்த பொம்மையை பார்த்தோன்னே சந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. தன்னோட பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துருக்குப்பா அந்த பொம்மை அப்படின்னு சொல்கிறார். சரி இதை போய் நீ கழுகி பயன்படுத்திக்கோ, ஏன் அப்படின்னா ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி போய் சோப்பெல்லாம் போட்டு நல்லா கழுகி எடுத்து பார்க்குறான். அப்போ தான் தெரியுது பட்டாம்பூச்சியோட ஒரு ரெக்கை கிழிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பட்டாம்பூச்சி அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பொம்மையை தான் தினமும் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாள், கட்டி பிடிச்சிக்குவா, தினமும் கதை சொல்லுவாள். அந்த பொம்மைனே சொல்ல மாட்டாள், தேவதை அப்படின்னு தான் சொல்லுவாள். அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்துச்சு அது. அப்போது ஒரு நாள் பக்கத்து வீட்டு அகிலாவும் ஜோதியும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொம்மையை வீட்டில் இருந்து ஜோதி எடுத்துகிட்டு வந்து அகிலாட்ட காமிக்கிறான். இது என்னது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அகிலா பார்க்குறான். இதுதான் என் ஃப்ரெண்டு தேவதை வந்து பறக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஏய், தேவதை பறக்கும், பொம்மை போய் பறக்குமா? பறக்கும், உனக்குலாம் எனக்கு பறக்கும் அப்படின்னு சொன்னான். பறக்குமா, கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கி பார்க்குற. பார்த்தா ஒரு பக்கம் ரெக்க கிழிஞ்சு கிடக்குது. ஏய், உனக்கு எப்படி ஒரு கால் இல்லையோ அதே மாதிரி இந்த பொம்மைக்கு ரெக்க கிழிஞ்சு கிடக்குது, அதனால இதெல்லாம் பறக்காது, உன்னால் ஓட முடியுமா? அதே மாதிரி இதுவும் பறக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுகுடுன்னு ஓடிடுறான். ஆனால் இவளுக்கு ரொம்ப சோகமாயிருது. நம்மள மாதிரியே இந்த பட்டாம்பூச்சியும் பறக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலவே நீவி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது அந்த பட்டாம்பூச்சி, ஏன் நீ ஓட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, பட்டாம்பூச்சி பேசுதா அப்படின்னு சொல்லி அப்படியே இப்படின்னு பார்த்துட்டு, நான் எப்படியும் ஓட முடியும், என் கால் தான் கட்டை காலாக இருக்கேன், ஒரு கால், நான் எப்படி ஓட முடியும் அப்படின்றான். அப்போது நான் மட்டும் எப்படி பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி கேட்டுச்சான். அப்போ நீ பறக்க மாட்டியா? அப்போ நீ ஓட மாட்டியா? இல்லை, எனக்கு ஒரு கால் இல்லையே, நான் நடப்பேன், ஆனால் ஓட தான் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பர் ஒன்று கிடக்குது. அதை எடுத்து பார்க்குறா. ஒரு காலை இழந்த பெண் இந்தியாவில் முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை. ஒரு கால் இல்லாமல் எவரெஸ்ட் சிகரமே ஏறி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி கிட்ட சொன்னாலாம் ஜோதி. எவரெஸ்ட் சிகரமே ஏறி இருக்காங்களா, அப்போ உன்னால் ஓட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுதான். எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி கேட்டுதான். அவங்க பேர் அருணிகா சின்ஹா. ஓஹோ, அப்படியா, சரி, நீயும் ஓடிப்பாரு. நானும் எவ்வளவோ ஓடியெல்லாம் விளையாடி பார்த்தேன், என்னால் ஓடவே முடியல, நான் என்ன பண்ணுறது? ஆமாம், ஒரு ரெக்கையை யார் கிழிச்சாங்க? அதுவா, என்னை வாங்கிட்டு போனாங்களா, ஒரு குட்டி பையன்தான் எந்நேரமும் உன்ன மாதிரி கையிலே வச்சுருப்பான். ஒரு நாள் அவனுக்கு கோவம் வந்து பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னை பிடிக்காம தூக்கி போட்டான். அப்புறம் என்னை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாம், உனக்கு எப்படி கால் போச்சு அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி கேட்டுதான். எனக்கு என் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். என் பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க. ஒரு நாள் நல்லா பெரிய கதையாக சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் ரொம்ப நாளாக கேட்பேன் பெரிய கதையாக சொல்லி. அன்னைக்கு தான் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி தூரத்தில் ஒரு மரத்தில் ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளியோட வயிற்றுக்குள்ள ஒரு முட்டை இருந்துச்சு. அந்த முட்டை தான் அப்படின்னு சொல்லும்போது டம்முன்னு வெடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பட்டாம்பூச்சிக்கிட்டு தான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எனக்கு ஒரு கால் இல்லாமல் இருந்துச்சு. பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு பட்டாம்பூச்சி கேட்டுதான். பாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. பாவம் இல்லை பாட்டி, எனக்கு யாருமே அதுக்கப்புறம் கதை சொல்கிறது இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னலாம். ஆமாம், ஏன் குண்டு வெடிச்சது?
என்ன தெரியல. இது என்னவோ ஜாதி கலவரமா அப்படின்னு சொன்னலாம். ஜாதியா? அப்படின்னா என்ன? அ அப்படின்னா எனக்கும் தெரியாது. ஆனா என் பாட்டி சொன்னாங்க. அ ஜாதின்னா அ அ ப ப ப என்னது? என்னவோ சொன்னாங்க. ஆ ஒருத்தவங்க தலையிலேருந்து பொறந்தாங்களாம், ஒருத்தவங்க தோல்லேருந்து பொறந்தாங்களாம், ஒருத்தர் தொடையிலேருந்து பொறந்தாங்க, ஒருத்தர் கால்லேருந்து பொறந்தாங்களாம். அதில தலையிலேருந்து பொறந்தவங்க தான் அ அ உ உயர்ந்தவங்களாம். கால்லேருந்து பொறந்தவங்க ரொம்ப கீழானவங்களாம். அவங்க தான் கீழ் ஜாதியாம். இப்படியெல்லாம் இருந்துச்சா ஒரு புக்குல. அதுபடி தான் எல்லாரும் இன்னைக்கு கீழ் ஜாதி, மேல் ஜாதி சொல்றாங்கன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. ஓஹோ! அப்புறம் அதுக்கு குண்டு வச்சதுக்கு என்ன சம்மந்தம்? அ அ அதுதான் கீழ் ஜாதிய சேர்ந்தவங்கலாம் மேல் ஜாதி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அங்க வந்து வரவே கூடாதாம். அ அங்க வந்து அவங்க மூச்சு காத்தே படக்கூடாதாம். அ அவங்களுக்கு தனியா அ ஒரு இடம் இருக்குமா, இவங்களுக்கு தனியா ஒரு இடம் இருக்குமா. அவங்க தண்ணி குடிக்கிற இடத்துல இவங்கலாம் வந்துரக்கூடாதாம். அவங்கள அவங்கள தொட்டாலே தீட்டாம். என்னது தீட்டான் அப்படின்னா தொட்டா உடனே போய் அவங்க குளிச்சுக்குவாங்களாம். தொடக்கூடாதாம் கீழ் ஜாதிக்காரங்க. அப்போ இப்படிதான் மேல் ஜாதிக்காரங்க இருக்கிற பக்கம் கீழ் ஜாதிக்காரங்க வரக்கூடாது அப்படின்னு இருந்தப்போ ஒரு நாள் 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்து அப்புறம் குண்டு போட்டாங்க. அதுல வெடிச்சு எனக்கு கால் போயிடுச்சு. ஏ குண்டு போட்டவங்களுக்கு எப்படி தெரியும்? என் கால் போய் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜோதி அழ ஆரம்பிச்சிட்டாளாம். அடுத்த நாள் அவங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா நடக்குது. அப்போ ஜோதி அந்த ஓட்டப்பந்தயத்தில் போய் முன்னாடி நிற்கிறா பட்டாம்பூச்சியை தூக்கிட்டு. பட்டாம்பூச்சிக்கு ஒரே ஆச்சரியம். நீ ஓடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ம் பார்த்துக்கிட்டே இரு நான் ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஜோதியை. ரெடி 1 2 3ன்னு விசில் அடிக்கிறாரு. அடித்த உடனே ஜோதி ஓட ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் பார்த்து கையில் இருக்கிற பட்டாம்பூச்சி மேலே பறந்து போச்சான். இதோட கதை முடிஞ்சு போச்சான். திரும்பவும் அடுத்த கதையோட வருவேனா? பாய்.